புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நந்திபுரத்து நாயகனின் 2வது பாகம் தொடர்கிறது. நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கிறீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த கதையோட தொடர்ச்சி, இன்னும் போடக்கூடிய கதையோட தொடர்ச்சியும் உங்களுக்கு அப்பப்போ நான் அப்லோட் பண்ண உங்களுக்கு வரும். சரிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ 2வது பகுதிக்குள்ளே போகலாம். காஞ்சி நகரின் எல்லைப்புற சுங்கச்சாவடியை நெருங்கும்போது கீழ்வானத்தில் விடிவெள்ளி தலை காட்டியிருந்தது. ஆதவனின் வருகைக்கு முன்னதாகவே காஞ்சியை அடைந்ததில் உதயச்சந்திரனுக்கு மனம் நிறைவாக தோன்றியது. சுங்கச்சாவடியை கடந்து சில காலம் பயணித்ததும் நகரின் எழிலை பறைசாற்றியவாறு கைலாசநாதர் திருக்கோயில் அவர்களை வரவேற்றது. கோபுர தரிசனம் கண்டதும் லகானை பற்றிய கையை விடுவித்து 2 கைகளையும் கூப்பி கைலாசநாதரை மனதில் இருத்தி வணங்கினான் உதயச்சந்திரன். வீரமல்லனின் கைகளும் கோபுர தரிசனம் கண்டதும் தாமாகவே குவிந்தன. அதே நேரம் ஆலயமணியின் கம்பீரமான மங்கள ஓசை காஞ்சி நகரை துயிலெழுப்ப இசைக்கலாயிற்று. குதிரைகளை மெல்ல நடத்தியவாறே ராஜ வீதியில் பயணித்த உதயச்சந்திரன் கடிவாளத்தை இழுத்து புரவியை நிறுத்திவிட்டு மல்லனிடம், மல்லா, நீ சென்று ஓய்வெடுத்துக்கொள். அநேகமாக நாம் வருவதை எவரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. எதற்கும் அரசவை கூடும் முன்னர் மன்னரை பார்த்துவிடலாம். காலையில் என்னை பார்த்துவிட்டே எங்கும் செல் என்றான். உத்தரவு பிரபோ என தலை தாழ்த்தி வணங்கினான் வீரமல்லன். சரி, நீ போகலாம். மல்லனின் புரவி அவனது மாளிகை நோக்கி திரும்பியதும் சற்றே நிதானித்த உதயச்சந்திரன் மாளிகைக்கு செல்லும் தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டு திசை மாறி புறநகர் பக்கம் தனது புரவியை முடுக்கினான். முக்கிய வீதிகள் அனைத்தையும் கடந்து குதிரை வெகு விரைவாக பாய்ந்து சென்ற புரவியின் குளம்போசை வீதி ஓரங்களிலும் திண்ணைகளிலும் உறக்கம் கலையாமல் படுத்திருந்தவர்களை எழுப்பி குதிரையில் வருவது யார் என பார்க்க தூண்டியது. தனக்கு மிகவும் தெரிந்த பாதை போல பாய்ந்து செல்லும் புரவியை உதயச்சந்திரன் இயக்கும் தேவை ஏற்படவில்லை. சிறிது நேரத்துக்கு எல்லாம் புறநகரின் மிக குறுகலான வீதியொன்றில் நடைபோட்ட புரவி சற்றே ஒதுங்கி அமைந்திருந்த ஒரு பழைய மாளிகை முன்போ ஆசுவாசமாக நின்று கழுத்தை திருப்பி தனது எஜமானனை பார்க்க முயன்றது. புரவி நின்றதும் சுற்றுமுற்றும் ஒரு முறை தீர அலசி பார்த்துவிட்டு கீழே குதித்தான் உதயச்சந்திரன். அசுவத்தின் முகத்தில் தட்டி காதோடு காதாக ஏதோ மந்திரம் ஓதிவிட்டு அகன்றவன் நேராக அந்த மாளிகையின் வாயிற்புற கதவை ஏதோ ஒரு ஸ்வர லயத்துடன் தட்டலானான். ஓரிரு வினாடிகளில் கதவு திறக்கவும் முரட்டு கரமொன்று அவனை உள்ளே இழுக்கவும் சரியாக இருந்தது. தேவரே! மன்னர் தன்னை இழுத்தவனிடம் இருந்து கைகளை விடுவித்து கொண்டு உதயச்சந்திரன் வினவ, உங்களுக்காக காத்திருக்கிறார் என சொன்னது வியப்பை மூட்டியது. என்ன, காத்திருக்கிறாரா? எனது வருகை மன்னருக்கு தெரியுமா? நிச்சயமாக. அது மட்டுமல்ல, வேறொன்றும் தெரியும். வேறொன்றா? அது என்ன? பழையாறையில் நடைபெற்றது. அது எப்படி? உண்மையிலேயே வியப்பின் உச்சம் தொட்டிருந்தான் உதயச்சந்திரன். மன்னர் எப்படி அதற்குள் இதை மோப்பம் பிடித்தார் என வியப்பின் திரை விலகாமலேயே கபாலித்தேவர் முன் செல்ல உதயச்சந்திரன் அவரை பின்தொடர்ந்தான். உட்புறம் மஞ்சத்தில் வெறும் உத்தரியம் தரித்த மார்புடன் ஒருக்களித்து சாய்ந்து படித்திருந்த பல்லவ நாட்டின் பேரரசர் ரிஷபாலாஞ்சிதன், விடேல் விடுகு காத்வாங்கதன் என்றெல்லாம் சிறப்பித்து கூறப்படும் பல்லவ குல திலகன் நந்திவர்மன் சற்றே அடர்ந்த மீசையை கோதியவாறு புன்னகை பூக்க உதயச்சந்திரனை வரவேற்றான். வரவேண்டும் தளபதியாரே, வரவேண்டும். தங்கள் பயணங்கள் இடையூறின்றி இனிமையாக கழிந்திருக்கும் என்றே கருதுகிறேன். ஆம் பிரபோ, தங்கள் கிருபையால் பயணங்கள் நன்கு அமைந்தன. தாங்கள் நலம்தானே? அரங்கனர்களால் குறை ஏதும் இல்லை. அமருங்கள். நந்திவர்மன் சுட்டி காட்டிய ஆசனத்தில் அமர்ந்து கொண்ட உதயன் ஓரிரு வினாடிகள் மௌனமானான். அந்த அதிகாலை வேளையில் நீராடி நெற்றியில் திலகம் சாத்தி வீர தழும்புகள் மின்னும் பரந்த மார்பில் உத்தரியம் தவள தனது முன்பாக மஞ்சத்தில் சாய்ந்து அமர்ந்திருக்கும் 2ஆம் நந்திவர்ம பல்லவனின் கம்பீர தோற்றத்தை அளவிடுவது போல கண் கொட்டாமல் சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான். தளபதியாருக்கு சிந்தனை பலமாக இருக்கிறதே. நந்திவர்மனின் வெண்கல குரல் உதயச்சந்திரனை உணர்த்தியது. ஒன்றுமில்லை மன்னவா, நாட்டின் சூழலை சற்று எண்ணி பார்த்தேன். ஓ, பழையாறை சம்பவத்தின் வடு இன்னும் மாறவில்லை போலும். கேட்க வேண்டும் என நினைத்தேன். அது எப்படி தங்களுக்கு முழுவதும் தெரியாது? நமது ஒற்றர் படை உணர்த்தியதை வைத்து. ஆமாம். சித்திரமாய நேரில் வந்திருந்தானா? ஆம் பிரபோ, தங்கள் சகோதரர் நேரில்தான் வருகை புரிந்தார். பழுதறிந்து கிடக்கும் கோட்டையை தங்களின் பதுங்கும் இடமாக மாற்ற அவர்கள் எண்ணியிருந்த வேளையில்தான் நான் தங்களால் அனுப்பப்பட்டேன். ஓ, அரண்மனையும் அந்த புறமும் இங்கு இருக்க பழுதறிந்த கோட்டையை நாடியிருக்கிறான். பாவம், இதை விதி என்று சொல்லாமல் வேறென்ன சொல்ல? அரசுரிமை ஒன்றை தவிர அவனுக்கு வேறு என்ன குறை இருந்தது இங்கே? உதயச்சந்திரா, உனக்கு தெரியும், நானாக இந்த அரச பதவியில் ஒட்டிக்கொள்ளவில்லை. எங்கேயோ பல்லவபுரத்தில் ஒரு மூலையில் அமைதியாக இருந்த என்னை இந்த நாட்டின் அரியணை தானாக வந்து ஏற்றுக்கொண்டது. இந்த மண்ணின் நம்பிக்கையை நாசம் செய்துவிட்டு எதிர்பார்ப்புகளை எடுத்தெறிந்துவிட்டு எங்கேனும் ஓடிப்போய் மறைந்து கொள்ள எனக்கு விருப்பமில்லை. பல்லவகுலம் இந்த மண்ணில் என் பொருட்டு பகைமுற்றி போரிடும் நாள் விரும்பவில்லை. மறலாதீர்கள் மன்னவா,
சித்திரமாயன் தானாக ஆடவில்லை என்பதை பழையாறை சம்பவம் நிரூபித்துவிட்டது. சாளுக்கியனின் வஞ்சக வலையில் அவர் வீழ்ந்து விட்டார். நேரடியாக மோதுவதற்கு காரணம் கிடைக்காமல் இப்படி பங்காளி சண்டையை உருவாக்கி நாட்டை கூறுபட எண்ணுகிறான் சாளுக்கியன். புரிகிறது சாளுக்கியனின் குள்ளநரித்தனம். இது எதுவரை நீளும் என பார்க்கலாம். அது சரி, அன்று நடந்தவற்றை கூறவில்லையே. அப்படி மிகையாகச் சொல்லும் அளவுக்கு ஏதும் இல்லைதான். நான் பழையாறை அடைந்த போதே கோட்டைக்குள் ஆள் நடமாட்டம் இருப்பதை யூகித்தேன். நகர்காவல் தலைவனை தன்வசப்படுத்த பெரும் முயற்சி மேற்கொண்டிருக்கிறார் தங்கள் தம்பி. ஆனால் நான் அங்கு செல்லும் வரை அவரது சொல்லுக்கு கட்டுப்படுவதாக போக்கு காட்டிவிட்டு என்னை கண்டதும் செய்தியை என்னிடம் உரைத்து விட்டார். பின்னர் நானும் வீரமல்லனும் ஏதும் அறியாதவர் போல் கோட்டைக்குள் புகுந்து மாளிகைக்கு சென்றோம். அவர்கள் உங்களை கைது செய்ய முயன்றார்கள் அல்லவா? ஆம். காவல் தலைவன் அவர் பக்கம் என்ற நினைப்பில் வந்த தைரியம், நாங்கள் இருவரும் தனியாட்கள் என்ற நினைப்பு. தங்கள் இளவல் ஆணையிட எங்களை கைது செய்ய வந்தவர்கள் சாளுக்கிய படை வீரர்கள். எனது ஆத்திரம் எல்லை கடந்தது. இருந்தும் பொறுமை காத்தேன். கைதுக்கு காரணம் கேட்டேன். நீ எனது எதிரி என்பதுதான் காரணம் என்றார். என்ன செய்வதாக உத்தேசம் என்றேன். வாதாபிக்கு அனுப்புவதாக எண்ணம் என்றார். பொறுமை மீண்டும் எல்லை மீறியது. தனித்து கொண்டேன். வாதாபிக்கு ஏன் செல்ல வேண்டும்? சாளுக்கியர் நம் எதிரிகள் அல்லவா என்றேன். சாளுக்கியர் உனக்கும் உனது போலி மன்னனுக்கும் தான் எதிரி. எனக்கும் அவர்கள்தான் உற்றவர்கள், உறவினர்கள் என்று எக்களித்தார். என்னை போலி என்று கூறியது உமது கோபத்தை மேலும் தூண்டியிருக்கும். ஆம், நான் பொறுமை கடந்து உறைவாளை உருவினேன். அவர்களும் தங்கள் தம்பி உள்பட மோத தயாரானார்கள். நாங்கள் இருவர் என்பதே அவர்களின் எண்ணமாக இருந்ததால் சற்று தெம்புடன் வாளை சுழற்றினர். ஆனால் திடீரென காவல் தலைவனும் நமது வீரர்களும் ஆயுதங்களுடன் அங்கே தோன்றவும் நிலைமை தலைகீழானது. சினங்கொண்டு நான் வாளை உருவினாலும் தங்கள் இளவலுக்கு ஏதும் ஆபத்து நேர்ந்துவிடக்கூடாது என்ற எச்சரிக்கையுடன் தான் போரிட்டேன். ஆனால் அவர்கள் என்னை வீழ்த்த கருதி வாளை சுழற்றினர். சாளுக்கிய வீரர்கள் இருவர் எனது வாளுக்கும் மற்றொருவர் மல்லனின் வாளுக்கும் இரையானார்கள். நமது படை வீரர்களை பார்த்த பிறகு அவர்கள் முன்னேறி தாக்காமல் தப்பிச் செல்லும் முயற்சியுடன் பின்வாங்க தொடங்கினர். நானும் அவர்களை விரட்டி பிடிக்கும் முயற்சியை வேண்டாம் என்று தடுத்து விட்டேன். காரணம், தங்களுக்கு வீணாக மனக்கவலை உண்டு பண்ண வேண்டாம் என கருதினேன். யாரும் கைது செய்யப்படவில்லையா? 3 கைது செய்யப்பட்டனர். கைதிகளை 1 வாரம் காவலில் வைத்துவிட்டு பின்னர் விடுதலை செய்தேன். அது ஏன்? விட்டு பிடிக்கத்தான். அவர்களை பின்தொடர நமது ஒற்றர்களை அனுப்பினேன். தகவல் கிடைத்ததா? கிடைத்தது. சாளுக்கியர்களுடன் சேர்ந்து விட்டார் சித்திரமாயன். இப்போது அவர் வாதாபியில் இருக்கிறார். சம்பவங்கள் இப்படி இருக்க எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என தோன்றவில்லையா உனக்கு? அதுவும் காரணமாகத்தான். பழையாறை கோட்டையை புனர்நிர்மாணம் செய்யத்தான் நான் தங்களால் அனுப்பப்பட்டேன். அப்படி இருக்க அங்கே ஏற்பட்ட இந்த சிறு நிகழ்வை தங்கள் அறிவுக்கு எட்டச் செய்து மன நிம்மதியை கெடுப்பானேன் என கருதினேன். மேலும் நாட்டின் தளபதி என்ற முறையில் விழிப்புடன் செயலாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அதனால் தேர்ந்த ஒற்றர்களை அங்கு இருந்தவரை 4 பக்கங்களுக்கும் அனுப்பி நிலைமையை கண்காணித்து வரச் செய்தேன். உடனடி ஆபத்துக்கள் ஏதும் இல்லாத காரணத்தால் தங்கள் கட்டளைப்படி பழையாறை மாளிகையை சுற்றி புதிய கோட்டை சுவர்கள் எழுப்ப முனைப்பு காட்டினேன். நான் அப்படி வாளாவிருந்தும் செய்தியை தாங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எல்லாம் நமது தலைமை ஒற்றர் கபாலித்தேவரின் கைங்கரியம்தான். என்றபடியே அதுவரை வாயிலின் ஓரம் உருவிய வாளுடன் நின்று கொண்டிருந்த கபாலித்தேவரை ஆழ்ந்து கவனித்தான் உதயச்சந்திரன். அவனது பார்வை தன்மேல் படர்வதை உணர்ந்ததும் சற்றே மெல்லிய முறுவல் இதழ் படர உடலை சற்று சிலிர்த்து கொண்டார் தேவர். ஆஜானுபாகுவான அவரது சரீரத்தின் நெடுந்தோங்கிய தோற்றம் சில வேளைகளில் தளபதியை மருள வைத்தது உண்டு. எனில் மற்றவர்களை பற்றி சொல்லவா வேண்டும்? பல்லவன் நாட்டின் அலும் பிள்ளைகள் வாய்மூட கபாலித்தேவரின் பெயரைதான் பயன்படுத்துவதாக கேள்வி. 4-5 வருடங்களுக்கு முன்னர் வரை அவர் இருந்த நிலை வேறு, இன்றைய நிலை வேறு. அன்றைக்கு உடல் முழுவதும் சுடுகாட்டு சாம்பல் பூசி மண்டையோட்டு மாலை அணிந்து கபாலீஸ்வரரை வணங்கும் பயங்கர கபாலிகர்களின் கூட்டத்தில் ஒருவராகத்தான் இருந்தார். அன்றைய அவரது தோற்றத்தை நிலைத்தால் அப்பப்பா குலை நடுக்கம் ஏற்பட்டுவிடும். இன்றைக்கு நந்திவர்மருக்கு முன்னே வாள் பிடித்து தலைவணங்கி காவல் காத்து நிற்கும் இவர் அந்நாளில் கானகத்தின் நடுவே இதே நந்திவர்மருடன் வாள் போரிட்டு ஈடுபட்ட காட்சியை நினைத்தால் அன்று மட்டும் அப்படி ஒரு போராட்டம் நடக்காது போயிருந்தால் இன்றைக்கும் அவர் கபாலிகர் கூட்டத்தில் தான் உழன்று கொண்டிருப்பார். காலத்தின் விசித்திர விளையாட்டு என்றுதான் கூற வேண்டும். படுகாயமுற்ற அவரை நந்திவர்மன் அரண்மனைக்கு தூக்கி வந்து அரண்மனை மருத்துவர்களை கொண்டு வைத்தியம் செய்து உயிர்ப்பித்ததும் உடல்நலம் தேறியதும் கபாலிக தேவராக புனர்ஜனித்ததும் இன்று மன்னரின் அந்தரங்க ஒற்றர் தலைவராக மாறிப்போனதும் அனைத்துமே காலதேவனின் விசித்திர விளையாட்டுகள் என கூறாமல் வேறென்ன சொல்ல? உள்ளத்தளவில் தனது முரட்டுத்தனத்தையும் கொடூரமான குணங்களையும் கலைந்து பக்குவப்பட்ட போதிலும் அவரது உருவத்தின் கடினத்தன்மை எவரையும் அவர் பக்கம் நெருங்கிவிடாமல் தடுத்தது. அதுவும் அவர் இன்று ஆற்றும் பணிக்கு சாதமாகவே அமைத்துவிட்டது. என்ன தேவரே, அனைத்தையும் அறிந்து உளவு கூறிவிட்டு ஒன்றும் அறியாதவர் போல நடித்திருக்கிறீர்கள் அல்லவா? உதயச்சந்திரன் சற்றே உசனம் தோய்ந்த குரலில் அவரை சீண்டி பார்க்கும் எண்ணத்தில் வினாவ தொடர்த்தான். மன்னிக்க வேண்டும் தளபதியாரே,
ஒற்றறிபவனின் தலையான பணி உளராதிருத்தல் என்பது தாங்கள் அறிஞ்சாதவல்லவே. தளபதியாரின் சினத்தை கண்டு கொள்ளாமல் நாசுக்காக பதில் உரைத்த தேவரின் சாதுரியம் உதயச்சந்திரனை பெரிதும் ரசிக்க வைத்தது. ஆகா, நன்று நன்று, சரியாகவே தேறிவிட்டீர்கள், இனி கவலை இல்லை என்றவன் நந்திவர்மன் பக்கம் திரும்பி, மன்னவா, அப்பொழுது புலர்ந்து விட்டது, தங்கள் அரண்மனைக்கு புறப்படவில்லையா என்ற கேள்வியை தொடுத்தான். ஆம், புறப்பட வேண்டியதுதான், நாம் சேர்ந்தே போகலாமே என்றார் நந்தி. வேண்டாம், நான் புறவியில் வந்து விடுகிறேன், சுருங்கை வழிதான் தங்களுக்கு பாதுகாப்பு, நீங்கள் புறப்படுங்கள். அதுவும் சரிதான், சென்று ஓய்வெடுத்து மெதுவாகவே வாருங்கள், ஒன்றும் அவசரமில்லை. நன்றி மன்னவா, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நல்லது, சென்று வாருங்கள். ஓம் தேவரே, தளபதியாரை வழியனுப்பிவிட்டு வாரும். நந்தியின் முன்னே தலைபணிந்து வணங்கி விடைபெற்று கொண்ட உதயச்சந்திரனின் பின்னே தொடர்ந்து சென்ற தேவர் வாயிற்கதவை திறந்து அவனுக்கு வழியமைத்து தந்தார். வெளியே இரு சுவர்களுக்கு இடையே அரவமின்றி நின்ற புரவி தளபதியின் தலை தென்பட்டதும் மெல்ல கனைத்து முன்வந்து நின்றது. புரவியின் கடிவாளத்தை பிடித்து உதயச்சந்திரன் வசம் ஏற்பித்த தேவர் மென்னகை பூக்கச் சொன்னார். தளபதியார் ஏதும் மனதில் கொள்ளக்கூடாது, எனது பணியின் பொருட்டே அவ்வாறு நடந்து கொண்டேன். தாங்களும் எனக்கு கட்டளை ஏதும் பிறப்பிக்கவில்லை. ஓ தேவரே, இன்னும் அதை நினைத்து வருந்துகிறீர்கள்? நீர் உமது கடமையை செய்தீர், இதில் என்ன தவறு? எனக்கு எந்த மனக்குறையும் இல்லை. அதிலும் மன்னரிடம் நீர் உண்மையை விளம்பியதில் மகிழ்ச்சியே. உமது செயல் மேன்மேலும் சிறக்கட்டும். வாழ்த்துக்கள். வரட்டுமா? நல்லது பிரபோ, சென்று வாருங்கள். சட்டென புறவில் ஏறிக்கொண்டு அதன் வயிற்றில் மெல்ல உதைத்து புறப்பட சமிங்கை செய்து அங்கிருந்து அகன்றான் உதயச்சந்திரன். பொழுது நன்றாக புலர்ந்திருந்தது. கதிரவனின் மென்கதிர்கள் புவியை வெம்மைச்சூழ தழுவத் தொடங்கியிருந்தது. புற்றறையில் பொதிந்த இளங்கதிர்கள் பனித்துளி மீது வர்ணஜாலம் புரிந்தன. ஏறெடுத்து கழனிக்குச் செல்லும் உழவர்கள் நகரத் தொடங்கியிருந்தனர். தொழுவங்களில் ஆணிரைகள் விடியலுக்காக காத்திருந்தவை போல குரல் கொடுக்க தொடங்கியிருந்தன. நகரமே விழித்துச் சுறுசுறுப்பாக இயங்க ஆடு மாடுகளை ஓட்டிச் செல்பவர்கள் இடையர்களும் குரலும், கழனிக்குச் செல்லும் காராளர் கூட்டமும், தெருக்களில் பொருட்களை கூவி விற்க வரும் வணிகர் குரலும், இடையர்களை பொருட்படுத்தாமல் தங்கள் வசதிக்கு ஏற்ப நகரும் கால்நடைகளை ஒழுங்குபடுத்த அதன் மேய்ப்பர் அதட்டும் கரகரத்த குரல் ஒலியும், அவற்றின் இடையே ஆலய மணி நாதங்களும் ஒரு சேர காஞ்சி நகர் கலகலப்பாக மாறிக்கொண்டிருந்தது. சுறுசுறுப்பான நகர வீதிகளின் நடுவே தனது புரவியை சற்று மெதுவாக மிகுந்த எச்சரிக்கையுடன் நடத்தி கொண்டு செல்கையில் உதயச்சந்திரனின் திருவுருவை கண்டு தலை தாழ்த்தி வணங்கும் நகரத்து மாந்தர்களுக்கு தானும் புன்னகைத்து வணக்கம் கூறவும் அவன் தவறவில்லை. நகர வீதிகளை கடந்து ராஜபாதை நுழைந்த புரவியை சற்றே முடுக்கி தனது மாளிகை நோக்கி செல்ல திட்டமிட்டவன் ஏனோ அந்த எண்ணத்திலிருந்து பின்வாங்கி ராஜ வீதியில் வலம் வருவது போல மெதுவாக பயணிக்கலானான். 2 திங்கள் இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் காஞ்சியை காண கிடைத்த மகிழ்ச்சி அவனது உள்ளத்தை பரவசமாக்கி மிதக்கச் செய்தது. அந்த பரவசம் காஞ்சியின் கவின் எழிலால் வந்ததா அல்லது வேறு எந்த காரணத்தாலா என அவனுக்கே புரியாத நிலை. மனக்குதிரை ஏதேதோ எண்ணி எங்கெல்லாமோ பயணம் செய்ய தனது பயண புரவியை வழிநடத்த மறந்தவனாய் சற்று சென்று கொண்டிருந்தவனின் நாசியில் அரண்மனை நந்தவனத்து மலர்களின் இனிய நறுமணம் துளைத்து உட்புகவே நிதானத்துக்கு வந்தான் உதயச்சந்திரன். அடடா, அந்தப்புறத்துக்கு அருகில் வந்துவிட்டோமே, யாராவது கவனித்தால் என்ன நினைப்பார்கள்? மனதில் எழுந்த எண்ணம் வாய்வழியே வார்த்தைகளாக மெல்ல தவழ்ந்து காற்றில் கலந்தது. உண்மை, ஏதோதான் நினைப்பார்கள் என பசுங்கிளியின் குரல் போல தனது செவிப்புலனை உரசி சென்ற அந்த வார்த்தைகள் வந்த திசையில் அவனது பார்வை பதிந்தது. நந்தவனத்தின் பின்பக்க குருவாயில் அருகே நின்றிருந்த உருவத்தை கண்டதும் சற்றே நிம்மதி பெருமூச்சு விட்டவனாய் புரவியை திருப்பி அருகே சென்றான். என்ன மாதேவி, இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அதைத்தான் கேட்கச் சொன்னார்கள் பிரபு. எதை? இப்போது நீங்கள் என்ன கேட்டீர்களே, இதே கேள்வி தங்களிடம். யார், உன் தலைவியா? இல்லை, பிறகு எழுநிலவு நாயகியார். உதயச்சந்திரன் வியப்புடன் அவளை பார்த்தான். அவளோ ஏது மரியாதை அப்பாய் போல அவன் முன்னே அபிநயம் செய்தாள். என்ன உளர்கிறாய்? எழுநிலவா? யாரவர்? எங்கு இருக்கிறார்? இதோ உட்புறமாக தங்கள் வருகைக்காக காத்திருக்கிறார். பிரபு, வாருங்கள். சற்றும் கலங்காமல் அபிநயத்தை தொடர்ந்தவாறு வாயுக்கதவை திறந்துவிட்டு அவனை அழைத்தாள் அந்த செடி. எழுநிலவு நாயகி யாரென்று அறியும் ஆவலுடன் புரவியிலிருந்து கீழே குதித்து இறங்கிய உதயச்சந்திரன் அதே வேகத்துடன் வாயிலை நோக்கி வந்து, சரி, நான் சென்று பார்த்து வருகிறேன், நீ இங்கேயே காத்திரு என்று சொற்றொடரை உதிர்த்துவிட்டு அகன்றான். அதே நேரம் அவனது கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவளிடமிருந்து அந்த வார்த்தைகள் குறுஞ்சிரிப்புடன் வீழ்ந்தன. பிரபோ, மெதுவாக குனிந்து செல்லுங்கள், வீணாக கதவு இடித்து குறைநிலவாக மாற வேண்டாம். அந்த எச்சரிக்கை வார்த்தைகள் எழுநிலவு நாயகி அடையாளம் காட்டின. உள்ளம் பரவசமானது. முற்றிலும் தனது இயல்பை இழந்தவனாக அவனது கால்கள் அந்தவனத்துக்குள் அடியெடுத்து வைத்தன. உள்ளே பளிங்கு பதுமை ஒன்று உயிர் பெற்று எழுந்தது போல முல்லை பந்தலின் கீழ் முறுவல் இதழ் படர கொடி மீது சாய்ந்து நிற்கும் அழகு பெட்டகம் ஒன்று அவனை அமுத கலசங்களுடன் வரவேற்றது.
அந்த காலை பொழுதின் வனப்பை ஒன்று திரட்டி தன்னுள் ஈர்த்து கொண்டு யுக பேரழகாய் தன்னை நோக்கி காத்திருக்கும் அவளது கருவிழியின் காந்த வீச்சில் அவன் கட்டுப்பட்ட இலக்கலானான். 2 திங்களின் இடைவெளி உருவாக்கிய தாபங்களை ஒட்டுமொத்தமாக அந்த பாதங்களில் சமர்ப்பணம் செய்ய நெஞ்சம் தவித்தது. மெல்ல தவழ்ந்து தழுவிச் சென்ற இனிய தென்றல் நந்தவனத்து நறுமணத்தை மட்டுமின்றி அந்த உயிர் புஷ்பத்தின் பொன்னிற மேனியில் உருவாகும் இனிய வாசத்தையும் அவனுக்கு அடையாளம் காட்டி சென்றது. அந்த அழகு பெட்டகத்தை அங்கம் அங்கமாக அணு அணுவாக கண்களால் ஆலிங்கனம் செய்தவரை உதயச்சந்திரன் அவளை நெருங்கினான். அவன் அருகில் வந்ததை உணர்ந்தது உணராதவளாக கண்ணிமைகள் திறந்தும் திறவாத நிலையில் ஆனந்த பரவச மேலோங்க சாய்ந்து நின்றவளின் மேலான மோன நிலையை கலைக்கும் நோக்கில் உதயச்சந்திரன் அந்த அழகு சிலையின் குமுத முகத்தை 2 கைகளால் தாங்கி பற்றியவாறு அவளது காதுகளில் மட்டும் விழும் அளவுக்கு மெல்லிய குரலில் ஆசை ததும்ப அழைத்தான். தேவி. அவன் அழைத்த குரலில் தேங்கியிருந்த ஆசையினும் ஒருபடி மேலாக அவள் பதிலுக்கு உதிர்த்த முனகல் தொனி அவளின் ஏக்கத்தையும் பிரிதலின் துயரத்தையும் பிரதிபலிப்பதாய் அமைந்தது. அதை உணர்ந்தவனாக உதயச்சந்திரன் வலது கரத்தால் அவள் முகமதியை தன் மார்போடு சேர்த்து கொண்டு இடது கரம் நீட்டி கொடிமீது சாய்ந்த இடைதனை விடுவித்து தன்னோடு சேர்த்தணைத்தான். அதற்காகத்தானோ ஏங்கியவள் போல அவன் மார்பில் தன்னை முழுமையாக சாய்த்து கொண்டு 2 கரங்களால் அவனை தழுவிக்கொண்டாள். அவள் அவ்வாறு அவனில் சரணடைந்ததும் அகமும் புறமும் ஒரு சேர பரவிய அந்த உணர்ச்சி கொந்தளிப்பில் தங்களை இழந்தவர்களாக மெய்மறந்து இன்பத்தில் திளைத்தனர் இருவரும். அவர்களின் அந்த ஆலிங்கனம் விளைத்த அழகு கோலம் காண கண்கள் கூசியதால் நந்தவனத்து புல்லினங்கள் தங்கள் மறைவிடங்களை நாடிச் சென்றன. பூத்துச் சொரிந்த புஷ்பங்கள் நாணி தலைகுனிய காலை தென்றலும் அவர்களின் மூச்சுக்காற்றின் வெம்மையை சுமந்து தளிர் மரங்களை தழுவின. தென்றலின் வெம்மையை பொறுக்க மாட்டாமல் பாரிஜாத மரத்து மலர்கள் மலைபோல் பொழிந்து அந்த காதல் ஓவியங்களை உயிர்ப்பித்து தன்னிலைக்கு மீட்டன. ஒன்றிலிருந்து ஒன்றை விடுவித்து கொள்ள முடியாமல் தவிக்கும் தேனூறு இதழ்களும் பற்றி படர்ந்த கனிதவள் மேனியும் பிரிய மனமின்றி தவித்து தள்ளாட தன்னிலை உணர்ந்த தலைவனின் கைகள் தன்னை பற்றிய தளிர் கரங்களை மெல்ல விடுவித்து இதழ் முத்தம் சிந்தி இன்பத்து பாலுக்கு சற்றே விடுதலை நல்கி தனியாளானான். ஆதவன் தற்போதுதான் எட்டி பார்த்தான். இவர்களின் சரச சல்லாபங்களுக்கு இடையூறு செய்யாமல் மேகக்கூட்டங்களில் மறைந்து கொண்டவன் வெளிப்பட்டதும் வெயிலின் கடுமை சற்று அதிகமாகவே தென்பட்டது. தேவி. காய்கதிர் சுடுகிறதா? காமனின் சூட்டை விடவா? அது சற்று தனித்திருக்குமே. எங்கே? அது இப்போதைக்கு தனியாது. அப்படியா? கவலைப்படாத. இனி மையலுக்கு மருந்தாக மாலை வருகிறேன். அப்படித்தான் சொல்வீர்கள். வரமாட்டீர்கள். அரசாங்க பணி என்று அகன்றிச் செல்வீர்கள். அடடா, கடமைக்கு பின்தானே காதல். இதை கூடவா அறிய மாட்டாய்? அறிவேன். ஆனால் இது அறிவை பொறுத்த விஷயம் அல்லவே. அகத்தில் துளிர்க்கும் உணர்வல்லவா? நன்றாகத்தான் பேசுகிறாய். தமிழ் உனக்கு வசப்படுகிறது. இருந்தென்ன செய்ய? தலைவன் இன்னமும் வசமாகவில்லையே. தலைவனும் வசமாவான். ஏன்? களவியல் கசக்கிறதோ? கரும்பு தின்ன கசக்குமா என்ன? அப்படி சொல். காதலில் களவியல் போல் வேறு ஏதும் சுவைப்பது இல்லை. இயலாமைக்கு இப்படி ஒரு இட்டுக்கட்டு. அப்படியே வைத்துக்கொள். அவசரம் என்றால் அண்ணனிடம் முறையிட வேண்டியதுதானே. என்னவென்று அதையும் நான் தான் கூற வேண்டுமோ? ஆமாம். பிறகு எப்படி? 2 கைத்தட்டதானே ஓசை எழும். ஒரு கை ஓசை எழுப்புமா என்ன? சரி, காலம் வரட்டும். 2 கை சேர்த்தே ஓசை எழுப்புவோம். தேவி, ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள். இந்த 2 திங்கள் இடைவெளியில் நீ முன்னை விட பேரழகாய் மாறிவிட்டாய். ஏன் மௌனித்து விட்டாய்? உனக்கு தெரியுமா? பழையாறை மாளிகையில் அந்தப்புற அலங்காரங்கள் அனைத்தையும் உன்னை நெஞ்சிலேற்றிதான் அமைத்தேன். இன்னமும் அமைக்கச் சொல்லி கட்டளையிட்டு வந்துள்ளேன். அழகு தழும்பும் விழியும் அந்தப்புறச் சோலையை நீ எப்போது காணப்போகிறாய்? வானம் செந்நிறம் அப்பியது போல சிவந்து நாணிய அவள் முகமலர் நிலம் நோக்க சற்றே வியப்புடன் உதயச்சந்திரன் அவள் முகமலரை திருப்பி கேட்டான். இது என்ன திடீர் வெட்கம்? எல்லாம் உங்களால் தான். என்னாலா? நான் என்ன செய்துவிட்டேன்? என் வாய்தானே மொழிந்தது. வாய் மட்டுமா மொழிந்தது? அல்லாமல் அதை வேறு சொல்ல வேண்டுமா? சொல்லேன். வாயும் மொழிந்தது, கண்ணும் மலர்ந்தன. கண்? ஓஹோ, அதை சொல்கிறாயா? பிறகு? நான் அந்தப்புறத்து ஓவியங்களை நினைத்து பார்த்தேன். உன்னை நினைத்தே வடித்தவை அல்லவா? அதனால் அளவு ஏதும் தவறி இருக்குமோ என்று. ஓஹோ, ஏதும் தவறவில்லை அல்லவா? இல்லை என்றுதான் எண்ணுகிறேன். எதற்கும் கைகளால் சோதனை செய்தால் சரிதான். இதுவும் களவியல் பாடம்தானா? இல்லையா பின்னே. களவியலுக்கு முடிவு ஏது? கரைக்கானா கடல் வெள்ளம் போல் பறந்த வடிவல்லவா களவியற் பாடம். போதும் உங்கள் பிதற்றல். பழையறை பணி முடிந்தது அல்லவா? முடிவதா? அதற்குள் முடிந்து விடுமா? கோட்டை கொத்தளங்கள் எழுப்புவதென்றால் அவ்வளவு எளிதா? அப்படியானால் திரும்பவும் செல்ல வேண்டுமா? உடனடியாக தேவையில்லை. மன்னரின் கட்டளைக்கேற்ப முடிவெடுக்க வேண்டி வரும். போகும்போது என்னையும் அழைத்துச் செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும். அண்ணனிடம் அனுமதி பெற்றுக்கொள். அது சரி, பாகூரில் ஒரு கலைக்கூட பணி நடைபெற்றது. அது இன்னமும் முடிவடையவில்லையா? என்னை கேட்டால் ஏன்? உனக்கு தெரியாதா?
உன் விருப்பத்தின் பேரில்தானே அரசர் சோமாயாஜிக்கு அதற்கான பொருள் உதவி செய்கிறார். நான் உரைக்காவிடினும் அவர் உதவி இருப்பார். கல்வி பணிக்காக உதவி புரிவதை அவர் ஒருபோதும் நிறுத்த மாட்டார். அதனால் என்ன பயன்? சோமாயாஜி அங்கே நிறுவப்போவது வடமொழி கல்விக்கூடம் தானே, தமிழ் வளர்ச்சி கூடம் அல்லவே. இருக்கட்டுமே, கல்வியில் தமிழ் என்ன, வடமொழி என்ன? தமிழும் சமஸ்கிருதமும் நமக்கு அவசியம்தானே. அவசியம் யாருக்கு? உன் போன்ற அரச குடும்பத்தவர்களுக்கு அல்லாமல் பல்லவ நாட்டின் சாதாரண பிரஜைக்கு. அதனால் என்ன பலன்? செந்தமிழ் பேசும் பூமியில் அரசோச்சும் வேந்தன் அந்நிய மொழிக்காக ஆளவட்டம் வீசுவதை தமிழன் பொறுத்து கொள்வானா? ஏதேது, நீங்களே நம் மக்களை தூண்டிவிடுவீர்கள் போலிருக்கிறதே. என் நோக்கம் அதுவல்ல. மன்னன் என்பவன் மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு ஆட்சி செலுத்த வேண்டியவன். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று அதன் பின் விளைவுகளை ஆராயாமல் எதையும் செய்தல் அரசனுக்கு அழகு அல்ல. அப்படி ஒரு கலைக்கூடம் அமைக்க சோமாயாஜிக்கு அனுமதி அளித்திருக்க கூடாது. மாமன்னர் சிம்மவிஷ்ணுவின் காலந்தொட்டே பல்லவர்கள் அந்நியர்கள் தமிழர்கள் அல்லர் என்றொரு கணிப்பு நம் மக்களிடையே அடிமனதில் நிலை பெற்றிருப்பது மறுக்க முடியாத உண்மை. அந்த எண்ணத்துக்கு தூபம் போடுவது போலத்தான் அமைந்துள்ளது இந்த கல்விக்கூட ஏற்பாடு. அமைச்சரும் நீயும் பரிந்து பேசியதால் சோமாயாஜி அந்த வாய்ப்பை பெற்றுவிட்டார். ஆனால் இது நம் எதிரிகளுக்கு அருமையான ஒரு சந்தர்ப்பம். காரணம் தேடி அலையும் பாண்டியர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு. ஏற்கனவே அவர்கள் தங்கள் வேலையை தொடங்கிவிட்டார்கள். இப்போது இதுவும் தெரிந்துவிட்டால் அவர்களுக்கு பணி இலகுவாகும். நம் மக்களின் மனதில் விஷ விதைகளை தூவ எதிரிகளுக்கு அருமையான வாய்ப்பு. இதையெல்லாம் நீங்கள் முன்னரே எடுத்து கூறவில்லையா? ஆம், கூறவில்லைதான். காரணம், முடிவு செய்துவிட்ட பின்னர், அதிலும் குறிப்பாக நீயும் அமைச்சரும் இப்படி ஒரு காரியத்தை சாதித்துவிட்ட நிறைவில் கழித்திருக்கும்போது மன்னர் இதை என்னிடம் கூறினார். இதுபோன்ற பிரச்சனையில் வீரத்துக்கு இடம் இல்லை என்பதால் ஒருவேளை முன்னரே என்னிடம் கலக்காமல் விட்டிருக்கலாம். அமைச்சரும் என்னிடம் பேசப்போவதில்லை. ஆனால் நீ எந்த ஒரு சந்திப்புகளின் போதும் இது பற்றி என்னிடம் வாய் திறக்கவில்லை. மன்னியுங்கள், இத்தனை சிக்கல் இதில் முளைக்க வாய்ப்பு உண்டு என நான் அறியேன். மேலும் அண்ணன் உங்களிடம் நிச்சயம் கலந்திருப்பார் என்ற நினைப்பும் அதை பற்றி பேசவிடாது செய்தது. இது பற்றி முற்றிலும் காதல் மயக்கத்தில் இருந்து இருவரும் விடுபட்டு அரச காரியங்களை பற்றி அளவலாவத் தொடங்கியிருந்தனர். நாட்டு பிரச்சனை என்று வரும்போது சட்டென நிறமாறும் நாயகனின் விழிகளை ஊடுருவி பார்த்தவாறு தன் தவறுக்கு மன்னிப்பு இல்லா என இறைஞ்சினாள் பல்லவக்குடி. ஓ, என்ன இது? ஏன் இந்த முகவாட்டம்? இத்தனை கவலை கொள்ளும் அளவுக்கு என்ன நடந்துவிட்டது? வருந்தாதே தேவி, தவறு உனது அல்ல என்பதை அறிவேன். அனைத்துக்கும் நமது மதிய அமைச்சரின் ஏற்பாடே. அது சரி, நந்தினி தேவி இங்கே வந்திருந்தாளா? நந்தினியா? யார்? தஞ்சை இளவரசியா? ஆம், அவளே தான். வந்தாளா? இல்லையே. ஏன், ஏதாவது செய்தி உள்ளதா? ஆம், நந்தினி பாலாற்றங்கரை சத்திரத்தில் ஒரு பணிப்பெண்ணாக தங்கியிருக்கிறாள். அங்கு இருந்தவாறே சோமாஜியிடம் கல்வி கற்கிறாள். எல்லாம் வரும் வழியில் தெரிந்து கொண்ட செய்தி. அடடா, இதென்ன கூத்து! அவள் எப்படி அங்கு தங்க அனுமதி பெற்றாள்? இத்தனை அருகிலிருந்தும் நான் அறியவில்லையே. தஞ்சை அரசர் கூட ஏதும் செய்தி தெரிவிக்கவில்லையே. அப்படி செய்தி அனுப்பியிருந்தால் அண்ணன் உரைத்திருப்பாரே. அதில்தான் சூட்சுமம் அடங்கியிருக்கிறது. சூட்சுமமா? ஆம், இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் நமது பேரமைச்சர் மேற்கொண்டவை. அமைச்சரா? அந்த கேள்வியின் தொனியில் வியப்பு மண்டியது. அவரேதான். ராஷ்டிரகூடம் பல்லவத்துக்கு பக்கபலமாவது நமது பேரமைச்சருக்கே பிடிக்கவில்லை போலும். என்ன சொல்கிறீர்கள்? உண்மையைத்தான் உரைக்கிறேன். வேண்டுமென்றால் நீயே முயன்றிருப்பார், உண்மை விளங்கும். ஒற்றறியவா? ஏன் கூடாதா? நீ இந்த நாட்டின் இளவரசி தானே. அரசியல் அந்நியமல்லவே. எனக்கேன் இந்த வம்பு? வம்பா? பல்லவ நாட்டின் இளவரசி உரைக்கும் வார்த்தைகளாயவை. இன்றுதான் இளவரசி, நாளை பல்லவ சேனாதிபதியின் மனைவி, அரசின் வாரிசு அல்ல, அரசு பணியாளனின் துணைவி, களங்கள் பல கண்டு பல்லவ தேசத்தை காக்கும் படைத்தலைவனின் கிளத்தி. அடடா, தமிழ் துள்ளுகிறதே. எல்லாம் இந்த வள்ளல் அளித்த வரம்தான். ஆஹா, அபாரம்! அழகு தவழும் சொற்கள். அன்பே, அண்ணன் தமிழை அலட்சியம் செய்தாலும் தங்கை நீ தாளாட்டுகிறாய். பல்லவ தேசத்துக்கு ஒரு தமிழ் செல்வி கிடைத்தாள். பிழைத்தது நாடு போ. என்ன கேலியா? இல்லை, உண்மையை உரைத்தேன். நீ மட்டுமா தாளாட்டுகிறாய்? உன் சேடிகளும் சேர்ந்து அல்லவா செந்தமிழ் சிந்து பாடுகிறார்கள். என்ன குழப்புகிறீர்கள்? எந்த குழப்பமும் இல்லை. எழுநிலவு நாயகியாரின் சேடிகளுக்கும் தமிழில் கரை கண்டவர்கள் என்றேன். ஓ, அதை சொல்கிறீர்களா? ஆம், அதேதான். அது சரி. இப்போது இருந்து இந்த பெயர் மாற்றம் எல்லாம் இன்று தொடங்கியதான். நன்றாக இல்லையா? ஏன் இல்லை? அழகு தவழ்கிறது. இல்லையென்றால் நீ சினங்கொள்வாயே. போங்கள், எதிலும் வேடிக்கைதான். இதோ போகிறேன். இனி வேடிக்கைக்கு நேரம் இல்லை. இதுதானே வேண்டாம் என்கிறது? இல்லை தேவி, நான் வந்து நீண்ட நேரம் ஆயிற்று. காதலின் பார்ப்பட்டவர்களுக்கு கண்ணில்லை என்பார்கள். ஒருவேளை என்னை தேடி மாளிகைக்கு எவரேனும் வந்திருக்கக்கூடும். அன்று அரண்மனைக்கு செல்லும் நேரமும் ஆயிற்று. சரி, நீ கடிதில் அந்தப்புறம் செல். நான் விடைபெற்றுக் கொள்கிறேன்.
புல்மேடையிலிருந்து சட்டென எழுந்து கொண்ட உதயச்சந்திரன் இளவரசியின் வலதுகரம் பற்றி தன் இதழ் பதித்துவிட்டு முறையாக விடைபெற்று புறப்பட்டான். வந்த வழியே மீண்டும் திரும்பியவன் வாயிலை கடக்கும் முன் தன் காதல் தேவதையை திரும்பி பார்த்தான். அந்த உயிர் சிலை அவன் செல்வதை பார்த்து வலதுகை அசைத்து வழி அனுப்பியது. கதவு திறந்து வெளியே வந்தவன் புரவியை காத்து கால் கடுக்க நின்ற சேடியிடம் எழுநிலவு நாயகியை கண்டது விடைபெற்று கொண்டது. மீண்டும் நிலவு வரும் வரை மலரை வாடாமல் பார்த்துக்கொள், வரட்டுமா என்று கூறியவாறே புரவியில் ஏறி தாவி அமர்ந்தான். சேடியின் புன்னகை பதிலாக அமைய நேரம் கடத்தாமல் அசுவத்தை விரட்டினான். மாளிகை இலக்காக்கி புரவி பாய்ந்தது. தலைவனின் மனவேகத்துக்கு ஏற்ப பாய்ந்து சென்ற புரவி அதிகம் தாமதிக்காமல் மாளிகையை அடைந்து வழக்கமான இடத்தில் நின்று கொண்டது. புரவியிலிருந்து இறங்கிய உதயச்சந்திரன் முன்னே பணிவுடன் வந்து நின்ற காவலன் மெதுவாக சொன்னான், பேரமைச்சர் தங்களை காண வருகை புரிந்துள்ளார். பேரமைச்சரா? என்னை காண மாளிகைக்கு வந்துள்ளாரா? வியப்பு மண்டிய முகத்துடன் 4:08 வாயிலை கடந்து உட்புகுந்தான். கழுவியல் முடிந்ததா? கணீரென்று ஒலித்தது பேரமைச்சர் பல்லவடி அரையனாரின் சிம்ம குரல். பகுதி 3. வீர சபதம். பல்லவ சாம்ராஜ்யாதிபதி சிம்ம விஷ்ணுவின் வழித்தோன்றலான பரமேஸ்வரவர்மனின் அகால மரணம் பல்லவ தேசத்தின் அரியணைக்கு வாரிசு இல்லா சூழலை உருவாக்கி முற்றிலும் இக்கட்டான நிலைக்கு கொண்டு சென்றபோது நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முடிவுகளை மேற்கொள்வதில் முன்னிலை வகித்தவர் பல்லவ மகாமந்திரி அமாத்தியர் என்றெல்லாம் அழைக்கப்படும் பேரமைச்சர் பல்லவடி அரையனார் என்றால் அது மிகையல்ல. தண்ட நாயக்கர்களுக்கு எல்லாம் தலைவரான பேரமைச்சர் தமது சகாக்களுடன் கலந்து பேசி தேசத்தின் இக்கட்டான சூழலை எதிரிகள் வாய்ப்பாக்கி விடக்கூடாது என்னும் எச்சரிக்கையோடு காய் நகர்த்திய பாங்கு பல்லவ சாம்ராஜ்யத்துக்கும் அப்பால் அமாத்தியர்க்கும் கீர்த்தியை உருவாக்கியிருந்தது. பரமேஸ்வரவர்மர் அரசாண்ட காலம் வெறும் 3 ஆண்டுகள். அவரது பட்டத்தரசிக்கு குழந்தை பிறக்காத சூழலில் ஆசை நாயகி ஓர் ஆண்மகவை பிரசவித்திருந்தாள். 5 வயது பிராயமான அந்த குழந்தையை அரசு கட்டிலில் ஏற்ற அரச பிரதிநிதிகள் எவரும் ஒப்பாத நிலையில் மாற்று ஏற்பாடு காணும் நோக்கில் தண்டநாயகர்கள் மற்றும் அரசவை பிரதானிகள் சேர்ந்த குழு ஒன்றை கம்போஜத்துக்கு அனுப்பி வைத்தார் பேரமைச்சர். கம்போஜத்தை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் கடவேக ஹரிஸ்வர்மர் சிம்ம விஷ்ணுவின் சகோதரர் பீமவர்மரின் வழித்தோன்றல். ஆதலால் அவரது புதல்வர்களில் ஒருவரை பல்லவ அரியணையில் ஏற்றி வெற்றிடத்தை நிரப்பலாம் என்கிற அமாத்தியரின் கணிப்பை தலைமேல் சுமந்து பயணித்தனர் தண்டநாயக்கர்கள் குழுவினர். காம்போஜ மன்னருக்கு 4 புதல்வர்கள் மற்றும் புதல்வி ஒருத்தி என்பதை அமைச்சர் அறிவார். அவருள் எவரேனும் ஒருவரை பல்லவ தேசத்துக்கு விட்டுத்தருமாறு கோரிக்கை விடுத்த மடலையும் சுமந்தே குழுவினர் கம்போஜம் சென்றனர். சத்திரிய மல்லன், சங்கரம மல்லன், ராஜ மல்லன் என்றும் பல்லவ மல்ல பரமேஸ்வரன் ஆகியோரே காம்போஜ நாட்டு இளவரசர்கள். பல்லவ குழுவினர் காம்போஜம் சென்றபோது பல்லவபுரம் அவர்களை இரு கை நீட்டி வரவேற்று உபசரிப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றின. ஆனாலும் அவர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்க மனம் ஒப்பாதவர்களாக மன்னரின் 3 இளவரசர்களும் ஒதுங்கிக் கொள்ள தூதுக்குழுவினர் செய்வதறியாது திகைத்து நின்றனர். காம்போஜத்தின் தலைநகரம் அன்றைய நாளில் பல்லவபுரம் என்றே அழைக்கப்பட்டது. நகரை சுற்றி பார்க்க புறப்பட்ட தண்டநாயக்கர் குழுவினர் ஆயுத பயிற்சி சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கே வீர விளையாட்டில் ஈடுபட்டிருந்த எண்ணற்ற இளம் சிறுவர்கள் முன்னே துடிப்புடன் வாளை சுழற்றி வித்தை காட்டும் சிறுவன் ஒருவன் அவர்களை பெரிதும் ஈர்த்தான். யார் இந்த சிறுவன் என்ற கேள்வி எழவே வழித்துணைக்கு வந்தவரிடம் அவர் அரசரின் இளைய குமாரர் பல்லவ மல்லன் என்று உணர்த்தினார். பயிற்சி முடிந்து சற்றே ஓய்வில் மூழ்கின்ற சிறுவனிடம் அவர்களை அழைத்துச் சென்று அறிமுகம் செய்வித்த போது பணிவுடனும் பண்பாடுடனும் அவர்களை வரவேற்று மகிழ்ந்த அந்த சிறுவனிடம் தாங்கள் வந்துற்ற காரணம் விளக்கினர் பல்லவ குழுவினர். அண்ணன்மார் 3வரும் தாங்கள் அழைப்பை நிராகரித்து விட்டனர் என்பதை கூறி வருந்தி அவர்களிடம் நான் வரட்டுமா என்ற கேள்வியை உதிர்த்து அவர்களை மகிழ்ச்சியின் எல்லைக்கே இட்டுச் சென்றான் அந்த சிறுவன் பல்லவ மல்லன். அந்த 12 வயது பிராயத்திலும் அவனிடம் துளிர்த்த பக்குவமும் பண்பாடும் குழுவினரை வசீகரிக்க அதன் பின்னர் காலதாமதம் செய்யாமல் அரசரின் ஒப்புதலோடு இளவரசன் பல்லவ மல்ல பரமேஸ்வரனை அழைத்து கொண்டு தாயகம் திரும்பினார்கள். பல்லவ குழுவினர் அண்ணனுடன் நானும் செல்வேன் என்று அடம்பிடித்த அவனது தங்கை விமலாவை அங்கேயே விட்டுவிட்டு வர அவர்களுக்கு பெரும் பிரயத்தனம் வேண்டியிருந்தது. பின்னர் சில வருடங்கள் சென்ற பின் தனது தந்தையாருடன் வந்த இளவரசி விமலாதேவி திரும்பிச் செல்லாமல் அண்ணனுடனேயே பல்லவத்தில் தங்கிவிட்டாள். அன்று பல்லவத்தின் அரியணையை காக்க மிகவும் சாதுரியமாக செயல்பட்ட பேரமைச்சர் பல்லவடி அரையனார் இன்று வரை பேரரசின் மாபெரும் சக்தியாக மற்றவர் கண்டு வியக்கும் ஆளுமை கொண்டவராக பல்லவ மல்ல பரமேஸ்வரனில் இருந்து இந்த பேரரசின் அதிபதி நந்திவர்மன் பல்லவனாக பெயர் சூட்டப்பட்ட அரசர் முதற்கொண்டு அனைவரும் பார்த்து பிரமித்து வணங்கும் வலிமை கொண்டவராக வலம் வருகிறார் என்றால் அவரது பேராற்றல் குறைந்து மதிப்பிடக்கூடியது அல்ல. பல்லவ பேரரசின் அரியணையில் வெறும் 12 வயதில் நந்திவர்மன் அமர்த்தப்பட்ட போது அவனுக்கு
பலமாக நின்றவரும் பல்லவத்தின் உள்நாட்டிலும் வெளியிலும் பூசல் ஏதுமில்லாமல் பார்த்து கொண்டவரும் பல்லவடி அரையனார்தான். அரசியலின் விபரீதம் ஏதென்று உணராமல் விளையாட்டுச் சிறுவனாக அரியணை ஏறிய நந்திவர்ம பல்லவன் இந்த நாட்டை ஆளவும் அதிகாரம் செலுத்தவும் முடிகிறது என்றால் அதன் பின்னணியில் சூத்திரதாரியாக பவனி வருபவர் பேரமைச்சர்தான். பல்லவ ராஜ வம்சம் இன்றைக்கு புத்துயிர் பெற்று தலைநிமிர்ந்து நிற்பதற்கு காரணமானவர் அரையனார் என்பது அனைவரும் ஒப்புக்கொண்ட உண்மை. அப்பேற்பட்ட மதியமைச்சரிடம் உதயச்சந்திரனுக்கு உள்ளூர பயம் இருந்தது என்பது உண்மைதான். அரசரும் கூட பல சமயங்களில் அவரது சொல்லுக்கு கட்டுப்பட்டு பணிவதை பார்த்திருக்கிறான். அவன் அப்படி இருக்க தான் பணிந்து செல்வதை தவறு இல்லை என்றே நினைத்தான். கலவியில் முடிந்ததா என்ற கேள்வி கணையை கொடுத்தவாறு தன்னை வரவேற்று அமர்ந்திருந்த அமாத்தியரை நேரிட்டவன் சற்றே பிரமித்த போதும் சட்டனை நிலைமாறி தன்னை தயார் செய்தவனாக முகமலர்ச்சியுடன் வரவேண்டும் வரவேண்டும், அமாத்தியரின் நல்வரவால் அடியவனின் இல்லம் பெருமை பெறுகிறது என்றான். புகழ்ச்சி புத்தியை மயக்கும் என்பார்கள். அதை சேனாதிபதியாரும் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆனால் புகழ்ந்து மயக்கும் அளவுக்கு நான் அதிபுத்திசாலி இல்லைதான். என்ன உண்மைதானே? ஐயோ, தாங்களா இப்படி கூறுவது? பல்லவ பேரரசின் அச்சாணியா தன்னை இப்படி தாழ்த்தி கூறுவது? போதும் போதும் தளபதியாரே, உமது பேச்சில் ஒருவேளை நான் மயங்கினாலும் ஆச்சரியமில்லை. அதனால் விஷயத்துக்கு வாரும். எங்கே எனது கேள்விக்கான விடை இன்னமும் வரவில்லையே? கேள்வியா? ஓ, அந்த கலவியல். ஆம், அவ்வியலேதான். அது கல்வியாயிற்றே. கற்றது கை மண்ணளவு, இன்னமும் உலகளவு மீதமோ? உண்மை. கருத்துப்படி கல்வியும் கலவியும் ஒன்றென்கிறீர் அல்லவா? இரண்டுமே கலத்தல் தானே? புரியவில்லை. தங்களுக்கு புரியாததா? இல்லை, யானைக்கும் அடி சறுக்கும் என்கிறீர். ஆம், அதனால் அது கருத்தை நீரே விளக்கும். மந்திரியார் மன்னிக்க வேண்டும். வயதில் இளையவனின் வார்த்தைகளுக்கு பொருள் கொள்ள வேண்டாம். அன்று நாட்டின் பிரதான சேனாதிபதியான நீரா இளையவர். அறிவிலும் ஆற்றலிலும் உமக்கு இணை வேறு எவர் உளர் இங்கே? நீ இளையவர்தான். வாலிபத்தால் வனப்பால் அது வெறும் புறப்பால். ஆயின் அறிவால் ஆற்றலால் அவ்வாறென்று கூறும் தெரிந்து கொள்கிறேன். கூறத்தான் வேண்டுமென்கிறீர்கள்? ஆம், நிச்சயமாக கூறும். தவறிருந்தால் மன்னிக்க வேண்டும். கவலைப்படாதே. தவறுதல் இயற்கை. பீடிகை போடாமல் விஷயத்துக்கு வாரும். கல்வியும் கலவையும் ஒன்றே என்கிறேன். ஆம், அதுவேதான். எப்படி விளக்கி கூறும். கல்வி என்பது ஒரு சக்தி எனின் அதை ஏற்கும் மனித அறிவு மறுசக்தி. முதலாவது இரண்டாவதுடன் கலத்தினால் முழுமை பெறுகிறது. அதுபோன்றே இரண்டு மாறுபட்ட மனதும் உடலும் ஒன்றில் ஒன்று கலத்தலை கலவி என்கிறோம். ஆக இரண்டுமே களத்தலினால் விளைவதால் ஒன்றென கூறினோம். அபாரம். நன்று நன்று. நாட்டை காக்கும் கடமை கொண்ட தானே தளபதியும் கூட காதல் வயப்படின் அர்த்தங்களை அனர்த்தங்களாக சித்தரிப்பதில் திறமை பெற்றிடுவார் இல்லையா? தாங்கள் சொல்வது புரியவில்லை. இல்லை. சரி, அதைவிடும் விஷயத்துக்கு வருவோம். நீர் பழையாறில் இருந்து எப்போது திரும்பினீர்? அதிகாலையில். தற்போது நாளிகை விடிந்து 6 நாளிகை நெருங்குகிறது. இதுவரை நீர் உமது கடமைகள் அனைத்தையும் மறந்து காலத்தை கடத்தியிருக்கிறீர். அதற்கு காரணம் உமது வயது, இளமை பருவம். அதனால் எழுந்த கிளர்ச்சி. காதல் கடமை உணர்ந்து செயலாற்றி முடித்த பிறகு காதல் பாடம் படிப்பதை விடுத்து இப்படி கண்மூடித்தனமாக காதல் நோய்க்கு ஆட்பட்டிருக்கிறீர். நீர்தானா இந்த சாம்ராஜ்யத்தின் படைத்தலைவன்? சொல், நீதானா? பேரமைச்சரின் குரலில் வீசிய வெப்பத்தின் சூட்டை உதயச்சந்திரனால் உணர முடிந்தது. இளவரசியுடன் தான் காலம் கழித்ததை அறிந்துதான் அவர் பேசுகிறார் என்பதும் புரிந்தது. இருந்தும் தக்க மறுமொழி கூற தயங்கினான் படைத்தலைவன். தான் மன்னரை சந்தித்ததும் விவரங்களை பகிர்ந்து கொண்டதும் அதன் பின்னரே நாயகியை சந்திக்க அதுவும் சந்தர்ப்பவசமாக நேர்ந்தது என்பதும் விளக்கப்போனால் அதனினும் பேராபத்து வேறெதுவும் இல்லை. அவனது தயக்கமும் மறுமொழி உரைக்கா மௌன நிலையும் அமைச்சரை சற்று ஆசுவாசம் கொள்ளச் செய்தது. அந்த இடைவெளியில் இருக்கையிலிருந்து எழுந்து கொண்டவர் மாளிகை விதானத்தை பார்த்ததும் பாராமலும் சற்று நேரம் அங்கு எங்கும் உலவத் தொடங்கினார். சிறிது நேரத்துக்கு பிறகு மறுபடியும் தளபதியை ஒரு முறை மேலோட்டமாக அளவெடுத்து கொண்டு கண்ணை சற்று இடுக்கியவாறு கேட்டார். என்ன தானே தலைவரே, எனது குற்றச்சாட்டு உனக்கு சற்று கடினமாக தோன்றுகிறதோ? பதிலுரையின்றி மௌனம் சாதிக்கிறீர். அமாத்தியர் பொறுத்தருள வேண்டும். தவறு என்னுடையதே. சற்று நேரத்தில் அரண்மனை வரலாம் என்றே எனக்கு எண்ணி புறப்பட்டேன். ஆயின் இடையில் அந்த சந்திப்பு நேரிட்டு காலதாமதமாகிவிட்டது. ஓ, காதல் கடமையை மறைத்து வைக்கிறது அல்லவா? தவறுதான், மன்னித்தருள வேண்டும். சரி, போகட்டும். தவறுபவர்கள் குற்றம் புரிபவர்கள். அவர்கள் யாராயினும் விசாரணைக்கு ஆளாவது நமது நடைமுறை. தளபதி என்ற முறையில் உனக்கு விளக்கமளிக்கலாம் என நினைக்கிறேன். சரி, உமது பயண விவரத்தை கூறு. மாளிகை புனர்நிர்மாணம் முடிந்ததா? கோட்டை சுவர்கள் பலப்படுத்தப்பட்டனவா? வேறு ஏதேனும் தகவல்கள்? குறிப்பிடும் அளவுக்கு வேறேதும் இல்லை. மீண்டும் தவறு புரிகிறார். சித்திரமாயனை சந்தித்தீரா? இல்லையா? ஆம். பிறகு அதை மறைக்க காரணம்?
விஷயம் அப்படியொன்று முக்கியமல்ல என்பதால். எது முக்கியமல்ல படைத்தலைவரே, எது முக்கியமல்ல? இந்நாட்டின் பேரரசை வீழ்த்த திட்டமிட்ட சதிகாரர்களுடன், அதுவும் நமது ஜென்ம விரோதியுடன் கூடிக்குழவ புறப்பட்டுவிட்ட ஒரு துரோகியை இந்நாட்டின் படைத்தலைவரான நீர் கண்டு பொருதி ஓடிவிட்டிருக்கிறீர். வரவர நீர் செய்வது எதுவும் சரியென்று தாங்கள் சொல்வது சிந்தித்தால் அது உமக்கே புரியும். விளங்கவில்லை. வயது கோளாறு, வாலிப தடங்கள் என்றெல்லாம் கூறின் முறையாகாது. பொறுப்புகளை புரிந்து செயலாற்றும் பக்குவம் குறைந்து வருகிறது உமக்கு. உதயம் பூர்ணமாக வேண்டும். சந்திரா, புரிகிறதா? புரிகிறது. படைத்தலைவன் மெல்ல பதில் உரைத்தான். உதயச்சந்திரனின் மெல்லிய தொனியில் அந்த ஒப்புதலை அர்த்த புஷ்டியுடன் தனக்குள்ளே ஆய்ந்து தெளிவு பெற்றவரைப் போல உலவிக் கொண்டிருந்த பேரமைச்சர் சற்றே நிதானித்து மறுபடியும் முன்னர் அமர்ந்து இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டார். அங்கு இருந்தவாறே மறுபடியும் அவரது பார்வை உதயச்சந்திரன் மீது நிலைத்து அவன் முகக்குறிப்பை ஆய்வு செய்ய தொடங்கியது. நெற்றி நிறைய வெந்நீரும் நடுவே குங்கும திலகமும் சாத்தி கழுத்தில் தவழும் செம்பொன் பதித்த உத்திராட்சமும் வெள்ளிப்பூன் கைத்தடியும் ஒரு சேர அமர்ந்திருந்த அவரது தோற்றம் சைவ சான்றோர்களை நினைக்க தூண்டியது. ஏதோ நினைத்தவராக தனது கைத்தடியை ஓரிரு முறை தரை மீது ஓசை எழும் விதம் தட்டியவர் மீண்டும் ஒரு முறை உதயச்சந்திரன் நிமிர்ந்து பார்த்து தனது குரலின் நிதானத்தோடு பாசம் குலைத்து மென்மையாக தளபதியை தன்னருகே வருமாறு அழைத்தார். உதயாவா, இப்படி என்னருகில் வந்து அமர்ந்து கொள். எப்போதேனும் இப்படி தன்னை ஒருமையில் பாசமொழுக அழைத்து பேசும் பழக்கம் அவரிடம் இருந்தது. நீண்டதொரு இடைவேளைக்கு பிறகு இப்படி திடீரென்று குரலில் பாசம் அழிகிறது என்றால் காரணம் என்னவாக இருக்கும்? அந்த ஆராய்ச்சியிலும் மன ஓட்டத்திலும் தன்னை சற்று வெளிக்காட்டி கொள்ளாமல் அமாத்தியரின் அழைப்பையேற்று அவர் அருகில் இருந்த ஆசனத்தில் சென்று அமர்ந்து கொண்டான் உதயச்சந்திரன். சந்திரா, நீயும் நமது மன்னரும் இந்நாட்டின் 2 கண்மணிகள். அதைவிட தெளிவாகச் சொன்னால் பல்லவ பேரரசு உம்மிருவர் வீரத்தையும் விவேகத்தையும் நம்பித்தான் தலைநிமிர்ந்து நிற்கிறது. நந்திவர்மனை பல்லவத்து மக்கள் தங்களது பாதுகாவலனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது இந்த மக்கள் அவன் மீது தங்கள் முழு நம்பிக்கையினை வைத்துள்ளனர் என்று பொருள். ஆனால் நீ வேறொன்றை கருத்தில் கொள்ள வேண்டும். எதை? பல்லவ பேரரசு என்பது வடக்கே கிருஷ்ணா முதல் தென்கிழக்கே குடந்தை வரை நீண்டு பறந்து கிடக்கும் சாம்ராஜ்யம். இதன் குடிமக்களில் பெருவாரியானோர் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள். நமக்கு இருபுறமும் அரசோச்சுபவர்கள் தமிழ் இனத்து மக்கள். பாண்டியர், சேரர், இன்னும் வடக்கே கங்கர், இவர்கள் அனைவரும் இந்த மண்ணின் மொழியை வளர்ப்பவர்களாகவும் அல்லது அதற்கு ஆக்கம் விளைவிப்பவர்களாகவும் இருக்க, நாம் மட்டும் வடமொழியின்பால் ஆதரவு கரம் நீட்டுபவர்களாக இருந்து வருகிறோம். அவ்வாறு இருக்க நமது குடிமக்கள் இன்னமும் நம்மீது நம்பிக்கை வைத்து இடையூறு விளைவிக்காமல் அமைதி காக்கின்றனர் எனில் அது வேறு திறமைசாலிகள் எவரும் இங்கே முளைத்து எழவில்லை என்பதே காரணம். ஆனால் இந்த நிலை என்பது கடந்த காலம், நிகழ்காலம் அப்படி அல்ல. அப்படியானால் இன்றைக்கு தமிழினத்தின் தலைவனாக தன்னை பிரகடனம் செய்து கொண்டிருக்கின்றான் பாண்டியன் ஸ்ரீ வல்லபன். இதுநாள் வரை வாளாவிருந்தவன் இன்று துணிந்து சூளுரை செய்கிறான் எனில் அது அவனது திருமண உறவு அவனுக்கு அளித்திருக்கும் தெம்பு. கங்க அரசன் ஸ்ரீபுருஷன் அவனுக்கு தன் மகளை தந்து உறவு பாலம் அமைத்துடன் பல்லவர்களுக்கு எதிராக கொம்பு சீவுவதிலும் வெற்றி கண்டுள்ளார். நமது காலஞ்சென்ற மன்னர் பரமேஸ்வரவர்மர் விலந்தை போரில் மரணமடைய காரணமாக இருந்தவன் இந்த ஸ்ரீபுருஷன்தான். இன்றைய குழப்பத்தில் நாடு அந்நியன் கையில் சிக்கிவிடாமல் நானும் நமது சிற்றரசர்களும் ஒன்று கூடி நந்தியை அரசனாக்கினோம். 12 வயதில் பட்டத்துக்கு வந்தவன் மாமாங்கம் ஒன்று கடந்துவிட்டது. அப்படியும் அவன் இன்னும் பூர்ணத்துவம் அடையவில்லை. பேச்சை நிறுத்தி சற்றே ஆசுவாச பெருமூச்சு விட்டு கொண்ட அமைச்சர் எதையோ ஆழ்ந்து சிந்திப்பவர் போல சற்றே கண்களை மூடி அமர்ந்தார். சில நொடிகளுக்கு பின்னர் கண் திறந்தவரிடம் உதயச்சந்திரன் வினவினான். பூர்ணத்துவம் என்கிறீர்களே, அது எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது? பட்டம் சூடியவன் தனக்கொரு வாரிசையும் உருவாக்கும் பொறுப்புக்குரியவன். அதற்கென அவன் தனக்கொரு பட்டத்து மகிழ்ச்சியை தேடிக்கொள்ள வேண்டும், அதாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆம், அதில்தான் தற்போது சிக்கல் முளைத்திருக்கிறது. எப்படி? நந்தியின் எண்ணம் நாட்டு மக்களின் எண்ணத்தோடு பொருந்தாது போலிருக்கிறதே. அதென்ன பொருந்தாத எண்ணங்கள்? சொல்கிறேன் கேள். சென்ற வருடம் ராஷ்டிரகூட அரசர் நமது விருந்தினராக வந்து தங்கிச் சென்றார் அல்லவா? ஆம், அவருடன் இளவரசி ரேவாதேவியும் அல்லவா வந்திருந்தார்? அதுவேதான் இப்போதைய சிக்கலுக்கெல்லாம் மூல காரணம். தாங்கள் சொல்ல வருவது நன்றாக கேள். விருந்தினராக வந்த ராஷ்டிரகூடர் தன் மகளையும் உடன் அழைத்து வந்து நந்தியின் மனதை கலைத்து சென்று விட்டார். அந்த பெண் தனது பட்டத்து மகிழ்ச்சியாக வேண்டும் என்று இவனும் நந்திவர்மனை மணக்கவே தான் பிறப்பெடுத்திருப்பதாக அவளும் மனதுள் கொண்ட எண்ணம் இன்றைக்கு ராஷ்டிரகூடனை மனம் பேசும் நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. அதனால் என்ன? ராஷ்டிரகூடமும் பல்லவத்தை போன்ற பெருமைமிக்க பேரரசு தானே. தற்போதைக்கு வடக்கே செழிப்பும் செல்வாக்கு மிக்க பூமியில் அதுவும் முன்னிலை வகிக்கிறது. அப்படி இருக்க ராஷ்டிரகூடத்துடன் உறவு கொள்வது நமக்கு பலம் சேரும் வாய்ப்பு தானே. மேலோட்டமாக பார்த்தால் உனது கூற்று சரிதான். ஆனாலும்
அது முற்றிலும் சரியல்ல. அதற்காக தான் நான் தொடக்கத்திலேயே உனக்கு இன்றைய பல்லவத்தின் நிலைமையை எடுத்து கூறினேன். நம்மை பொறுத்தவரை வடக்கிலிருந்து சாளுக்கியரின் எதிர்ப்பு என்பது தொன்று தொட்டு இருந்து வருகிறது. அதை நாம் வெல்வதும் சற்றே சறுக்குவதும் அவ்வப்போது நடைபெறும் நிகழ்வுகள் கூட. ஆனால் தற்போது பாண்டிய கங்க எதிர்ப்புகளை புதிதாக அணி சேர்ந்துள்ளன. இதில் கவனிக்க வேண்டியது யாதெனில், இந்த மண்ணின் பெரும்பான்மையும் சேர வேண்டிய சோழர்கள் தமக்குள்ளே அடித்தும் பிடித்தும் ஆண்டு வந்தவை. இடைப்பட்ட காலத்தில் களப்பிரர்கள் ஆதிக்கம் தமிழ் நிலத்தை கபலீகரம் செய்து நிலைமையை தலைகீழாக மாற்றியது. இதெல்லாம் நீயும் படித்து தெரிந்திருப்பாய். ஆம், களப்பிரர்கள் வந்துற்ற காலத்திலேயே நமது பல்லவ குலமும் இங்கே கால் பதித்து விட்டதல்லவா? உண்மை. களப்பிரர்கள் நம்மை சீண்டவில்லை. அதனால் பல்லவம் தொல்லையின்றி காலூன்றியது. ஆனால் நூற்றாண்டுகளுக்கு முன்னர் பாண்டியன் கடுங்கோன் களப்பிரர்களை வென்ற பிறகு சற்று தாமதம் செய்யாமல் பல்லவ வேந்தர் சிம்ம விஷ்ணு சோழ நாட்டை களப்பிரர்களிடம் இருந்து கைப்பற்றி பல்லவத்துடன் இணைத்தார். அதுவும் அறிந்த செய்திதான். நான் இதையெல்லாம் இங்கு சொல்ல காரணம், சேர சோழ பாண்டிய நாடுகள் வெவ்வேறாயினும் அந்த நாடுகளின் மக்கள் அனைவரும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள். குடந்தை முதற்கொண்டு வேங்கடம் வரை பல்லவமும் தமிழ் பேசும் மக்களை கொண்ட நாடே. அதனால் என்ன, பல்லவத்தில் குடிகள் நலத்துடன் தானே வாழ்ந்து வருகிறார்கள். ஏறக்குறைய அப்படி ஒரு நிலை உண்டுதான். அது இனிமேலும் தொடரக்கூடுமா என்ற ஐயம் மேலிட்டதால் தான் நான் இத்தனை விளக்கங்களை முன்வைக்கிறேன். அமாத்தியர் சொல்ல வருவது உனக்கு புரியுமாறு சொல்கிறேன். என்னதான் நாம் இந்த மக்கள் மீது பிடிப்புடன் இருந்தாலும் இவர்கள் நம்மை அயலான் என்றே கருதுவர். இவர்களை பொறுத்தவரையில் சேர சோழ பாண்டிய வம்ச அரசர்களே தங்கள் மண்ணின் ஆட்சிக்குரியவர்கள் என்ற எண்ணம் இரத்தத்தில் ஊறி கிடப்பவை. அதை மாற்றுவது என்பது எளிதல்ல. மாறாக யாரேனும் அந்த உணர்வுகளுக்கு தூபம் போட்டு கிளர்ந்தெழச் செய்தால் அது நிச்சயம் வெற்றியடையும். அப்படி ஒரு முயற்சி தற்போது நடைபெறுவதாக அறிகிறேன். என்ன சொல்கிறீர்கள்? பாண்டியன் வாளாட்டுகிறானா? வாளை மட்டும் மாட்டவில்லை, வாலிய போருக்கு இழுப்பதற்கான முயற்சியில் இறங்கிவிட்டான். கடந்த 2 தினங்களில் பாண்டிய ஓட்டுநர்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் தந்த தகவல்களை நாம் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்துகிறது. ஸ்ரீ வல்லபன் நமது மக்களிடையே தமிழ் உணர்வால் பகை நெருப்பூட்ட காய் நகர்த்துகிறான். இதற்கு கங்கனின் ஆதரவும் அவனுக்கு உண்டு. பல்லவர்கள் வடவர், தமிழர் அல்லர் என்பதே அவன் பிரச்சார உத்தி. இத்தகைய வேளையில் நமது மன்னர் மகாராஷ்டிர கூடத்து இளவரசியை திருமணம் செய்ய உத்தேசித்தால் அது எரிதழலில் எண்ணெய் ஊற்றியது போல் ஆகாதா? அதற்காக மன்னர் மனமுடிக்காமல் இருக்க முடியுமா? அது முடியாது. ஆனால் உரியதோர் மாற்று வழி பற்றி சிந்திக்க வேண்டும். மாற்று வழி இருக்கிறது. தமிழினத்தின் தலைவனாக தன்னை காட்டிக்கொள்ளும் பாண்டியனின் மூக்கை அறுக்க நந்தியும் தன்னை தமிழ் நேசன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும். விந்தைதான். அதற்காக மறுபிறவி எடுக்க முடியுமா என்ன? மறுபிறவி ஏதும் தேவையில்லை. அவனது வாரிசை பெற்றுத்தரும் பொறுப்புக்கு ஒரு தமிழ் பெண்ணை தேர்வு செய்தால் போதும். தாங்கள் சொல்வது விளங்கவில்லையா? ராஷ்டிரகூட இளவரசியை மனம் செய்யும் எண்ணத்தை விட்டுவிடுத்து நந்திவர்மன் ஒரு தமிழ் மரபு அரசிளங்குமரிக்கு மாலை சூட்ட வேண்டும் என்கிறேன். அப்படி மன்னருக்கு பொருந்தும் தமிழ் இளவரசி எவரும் இருப்பதாக தெரியவில்லையே. ஏன் இல்லை? நமக்கு மிக அருகிலேயே இருக்கிறாள். வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைவானேன். அப்படியா? யாரது? நமது இளவரசிக்கும் என் மகள் மதுரவல்லிக்கும் உற்ற தோழி, தஞ்சை அரசர் பெரும்பிடுகு முத்திரையரின் அழகு மகள் நந்தினி தேவி. ஓ, அந்த பெண்ணா? என்ன அப்படி சாதாரணமாக சொல்லிவிட்டாய்? நந்தினி சகலகலா வள்ளி. தற்போது நமது சோமாயாஜி ஆசாரியிடம் வடமொழியில் இயல் இசையும் கற்று வருகிறாள். ஒரு பட்ட மகரிஷிக்குரிய அத்தனை லட்சணங்களும் அவளுக்கு உண்டு. நந்தி அவளை மணந்தால் வடவர் என்ற பெரும்பலி நம்மை விட்டு நீங்கும். அது மட்டுமல்ல, ஒரு சிற்றரசர் மகளை பேரரசர் மணப்பதும் நந்தியின் சிறப்பை வலுவாக்கும். விசித்திரமான கற்பனையா? ஆம், நீர் கூறுவது போல அது கற்பனையாகவே இருந்தாலும் அதை உண்மையாக மாற்ற வேண்டியது உனது பொறுப்பு. அந்த சுமையை நான் உனது தோளில் சுமத்துகிறேன். நந்தியின் மனதை மாற்றி பல்லவ பேரரசை சிதறவிடாமல் செய். அமாத்தியரின் அன்பும் அழுத்தமும் பொதிந்த அந்த வார்த்தைகளின் கணம் தாங்க மாட்டாமல் உதயச்சந்திரன் ஒரு கணம் பிரமித்தான். நந்தியின் மனதை மாற்றும் பொறுப்பை தன் தலை மீது சுமத்தும் அவரது அரசியல் சாதுரியத்தை எண்ணி வியந்தான். இதை ஒப்புக்கொண்டால் அது நந்திவர்மனுக்கு தான் செய்யும் துரோகமே அன்றி வேறல்ல. கூடாது. இந்த பொறுப்பை ஏற்பது தவறு. மறுத்துவிட வேண்டும். உதயச்சந்திரன் தனது மறுப்பை வெளியிட தயாரானான். அமாத்தியர் மன்னிக்க வேண்டும். எதிரிகளை வீழ்த்தி எக்காலமிட கூறினால் செய்து முடிக்க சித்தமாக உள்ளேன். ஆனால் இது அப்படி என்று மன்னரின் நெஞ்சத்தை ஆழ பதிந்த ஒரு பிரச்சனையை திசை திருப்புதல் என் போன்ற வாழ்வீரனால் இயலாத செயல். அதற்கெல்லாம் தாங்களே பொருத்தமானவர். புரியாமல் பேசாதே.
நீங்கள் இருவரும் ஒரே வயதினர், ஒன்றுபட்ட மனத்தினர், மேலும் நாட்டின் தளபதி, மன்னர் எனும் நிலை விடுத்தால் நெருங்கிய நண்பர்கள், இன்னும் புதியதோர் உறவில் இணையப் போகிறவர்கள். அரசியலங்குமரியின் மனம் கவர்ந்த உனது சொல்லை நந்தி ஒருபோதும் மீறமாட்டான். இல்லை பேரமைச்சரே, இது சாதாரண பிரச்சனை அல்ல. இரு உள்ளங்களின் உணர்வு மேலிட்டது. காதல் நெஞ்சங்களை பிரிக்கும் வலிமை எனக்கில்லை. அது அறத்துன்பமான செயல். காதலா? எங்கிருந்து வந்தது இந்த திடீர் காதல்? அன்று பார்த்ததும் காதல் முகிழ்ந்து விட்டதா? இல்லை, இப்போது முளைத்ததா? பல 100 காதகங்கள் தொலைவில் இருக்கும் ராஷ்டிரகூடத்துக்கும் காஞ்சிக்குமா காதல்? உம்மை போல அனுதினமும் அந்தப்புற நந்தவனத்தில் கண் குழாவி திரிபவர்களா அவர்கள்? பொறுப்பு மிக்க அரியாசனத்தின் அமர்ந்திருப்பவன் சாதாரண பிரஜை போல ஆசாபாசங்களுக்கு அடிமையாக கூடாது சந்திரா. ஆள்பவனுக்கு முதலில் அவன் நாடுதான் முக்கியம், அதன் நலம்தான் பெரிது, அதற்கு பின்னரே எதுவும். உதயச்சந்திரன் பதில் ஏதும் உரைக்கவில்லை. எது எப்படியானாலும் பேரமைச்சர் இந்த கோரிக்கைக்கு செவிசாய்த்தல் கூடாது. அவரது வாதங்கள் எத்தனை வலிமை கொண்டதாயினும் இதற்கிட உடன்படக்கூடாது என்று உறுதியுடன் அவன் மௌனம் பூண்டான். என்ன, உன்னிடமிருந்து பதில் ஏதும் காணம்? அரையனாரின் வினாத்தொனி உதயச்சந்திரனை ஒப்புக்கொள் என்று உள்ளூர சொல்வது போல தோன்றியது. மனச்சலனத்தை மறைத்துவிட்டு இதழூரிய மென்னகையுடன், பொறுத்திருங்கள் அமாத்தியரே, நிச்சயம் இந்த பணியில் வெற்றி பெறக்கூடும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆதலால் தாங்கள் வேறு யாரிடமாவது இந்த பொறுப்பை ஒப்படைத்தல் நலம். ஓ, அப்படியாயின் இந்த சாம்ராஜ்யத்தின் நலனில் உமக்கு அக்கறை இல்லை என்று பொருள் கொள்ளலாமா? தவறு பேரமைச்சரே, தவறு. பல்லவ பேரரசின் பாதுகாப்புக்காக எனது கடைசி துளி இரத்தத்தையும் சிந்த தயாராக இருக்கிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உதயச்சந்திரன் ஒருபோதும் சண்டாளனாக மாட்டான். இது சத்தியம். இதய சுத்தியை இயம்பும் நீர் இட்ட பணி செய்ய மறுக்கிறீர். இது என்ன நியாயம்? இதுவா உனது ராஜபக்தி? அமாத்தியரே, நாட்டுக்காக எனது உயிரை துறக்கவும் நான் தயார். அதற்காக நாட்டு தலைவனின் இதயத்தை இருட்டாக்கும் பணியை நிச்சயம் என்னால் செய்ய இயலாது. தளபதி, நீ இன்னமும் புரியாமல் பேசுகிறாய். காதல், அன்பு என்பது எல்லாம் கவிகளும் அவர்தம் காவியங்களும் இங்கே உழவுவிட்ட பூதாகர நிகழ்வுகள். மிகச் சாதாரணமான அந்த உணர்ச்சிகளுக்கு அவர்கள் ஏதேதோ வர்ணங்கள் பூசி மக்களை மயக்கிவிட்டார்கள். இவ்வகை உணர்ச்சிகள் ஒருவேளை இந்நாட்டின் சாதாரண பிரஜைகளை அதிகம் ஆட்கொள்ளலாம். ஆனால் அரசன் என்பவனுக்கு அது பொருந்தாது. அவன் தன் நாட்டுக்காக எதையும் தியாகம் செய்யும் காவலனாக திகழ வேண்டும். பல்லவ சாம்ராஜ்யத்தை பாண்டியன் கபலீகரம் செய்யாமல் தடுக்க வேண்டுமெனின் எனது ஏற்பாட்டை செயல்படுத்த வேண்டியது அவசியம். தேவையில்லை. பாண்டியனின் சூழ்ச்சி வலை பின்னலை எனது வாள் வழியால் அறுத்தெறிவேன். பல்லவனின் படைவலிமை என்னவென்று நான் அவனுக்கு உணர்த்துகிறேன். அபத்தமாக பேசாதே. பாண்டியன் ஒருவன் மட்டுமல்ல நமது எதிரி. வடமேற்கே சாளுக்கியனும் வடகிழக்கே கங்கனும் தெற்கே பாண்டியனும் படைபலம் பெருக்கி நம்மை எப்போது வீழ்த்தலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு நிற்கும் சூழலில் நமது படைகளை எப்பக்கம் நடத்துவது? இது தவிர்த்து நம்மை காட்டிக் கொடுக்க முளைத்த புல்லுருவிகள் வேறு. இவர்கள் அனைவரும் ஒரு சேர திட்டமிட்டால் பல்லவத்தின் பாடு பெரும்பாடுதான். அதனால்தான் அவர்களுக்கு அத்தகைய வாய்ப்பை தராமல் நாம் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் எதிரிகள் ஒன்று சேர்வதை தடுத்து ஆட்கொள்ளலாம். இதற்கெல்லாம் நமது குடிகளின் முழுமையான நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் நமக்கு தேவை. குடிகளின் நம்பிக்கையை இந்த திருமணம் ஒன்றால் மட்டும் பெற்றுவிட முடியுமா? அன்றாட பிரச்சனைகளில் நமது அரசியல் தமிழ் மொழியை புறக்கணித்து வருவதை அறிய முடியாத அளவுக்கு நமது குடிமக்கள் என்ன அறிவிலிகளா? நீ சொல்வது புதிய விஷயமல்ல. நமது பேரரசின் தொடக்க காலம் முதற்கொண்டே தமிழை நாம் புறக்கணித்து வந்திருக்கிறோம். அரசு அலுவல்கள் அனைத்திலும் வடமொழி ஆதிக்கம் விரவி கிடக்க மக்கள் தங்கள் தேவைகளுக்காக முறையீடுகளை கூட தமிழில் தெரிவிக்க முடியாத அவலம். இது மட்டுமா? நாடு முழுவதும் வடமொழி ஆக்கம் பெறுவதற்கென்றே பள்ளிகள், கலைக்கூடங்கள், தமிழ் வளர்ச்சிக்கென்று எவ்வித ஆக்கப்பூர்வமான முயற்சிகளும் இல்லை. சமீப காலமாக தங்களின் முயற்சியால் சோமாயாஜி ஆச்சாரியாருக்கு பாகூர் நிலப்பகுதியை பாடகம் செய்து தமிழ் கலைக்கூடம் அமைக்க உதவினீர்கள். இதையெல்லாம் நமது குடிகள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார்கள். ஓ, வர வர நீ பெரும் தமிழ் பித்தனாக மாறிவிட்டாய். நல்லது. நீ ஏன் நந்தியிடம் இந்த நிலைமைகளை எடுத்து கூறி தடுத்திருக்கக்கூடாது? விளையாடாதீர்கள் அமாத்தியாரே. நாட்டின் நிர்வாகம் முழுவதும் தங்கள் அறிவுரைப்படி நடந்தேறுகிறது. அரசர் ஆணைப்படி ஆணைகளையும் தங்கள் ஆலோசனைப்படியே புறப்படுவிக்கிறீர். அமைச்சராகிய தாங்கள் தமது குடிகளின் அன்பை நேரிய முறையில் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதை விடுத்து இப்படி குறுக்கு வழியில் நாடுவது எந்த வகையில் நியாயம்? அப்படியானால் உனது கருத்துப்படி அர்த்த சாஸ்திரமே அபத்தம் என்கிறாய். அப்படியல்ல. மக்களின் மனோசாஸ்திரம் உணர முடியாத அரசு எந்த அர்த்த சாஸ்திரத்தை கொண்டும் நிலைநிறுத்த முடியாது என்கிறேன். படைத்தலைவன் என்ற இருமாப்பு இத்தனை தூரம் பேச வைக்கிறது இல்லையா? மன்னிக்க வேண்டும். இந்த பதவி நிரந்தரம் என்று நான் கருதவில்லை. பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சாதாரண பிரஜையாகவே உண்மையை விளம்ப ஒருபோதும் உதயச்சந்திரன் தயங்க மாட்டான். அவனது வார்த்தைகளில் வலுவேற பொறுமை இழந்தவராய் சிவபலமான முகம் செம்பலமாக மாறி வருவதை உணர்ந்து அவரது நேரடி பார்வையை தவிர்த்தே தனது உள்ள கிடக்கையை வெளியிட்டான் உதயன். முடிவாக என்ன சொல்கிறாய்?
எனது இறுதியான பதிலை அப்போதே அளித்து விட்டேனே. உனது இந்த முடிவு பல்லவத்தை அழிவு பாதைக்கு அழித்துச் செல்லும். நிச்சயம் அப்படி நடக்காது. அப்படி ஒரு நிலை என் உயிரற்ற சடலத்தின் மீது உருவாகலாம். அன்றி நான் உயிருடன் இருக்கும் வரை அது நடவாது. வெறும் வீரத்தால் எதையும் முழுமையாக சாதிக்க முடியாது. விவேகத்தை துறந்து வீரம் பேசுவதால் பயனில்லை. உன் போன்ற பராக்கிரமசாலிகளும் என்னை போன்ற விவேகிகளும் இருந்தும் கூட பல்லவ பேரரசு 2ஆம் நந்திவர்மனின் காலத்தில் பகைவர்களால் வீழ்த்தப்பட்டது என்ற வரலாற்றை உருவாக்கி விடாதே. இனி பேசி பயனில்லை. நான் வருகிறேன். இல்லை அமாத்தியரே, அப்படி ஒரு வரலாறு உருவாக நான் இடம் கொடேன். உதயச்சந்திரனால் பல்லவம் மேன்மை பெற்றது என்றே வரலாறு பேசச் செய்வேன். இது என் வாள் மீது ஆணை. உடைவாளை உருவி அதை தொட்டு சபதம் செய்த தளபதியின் வார்த்தைகளை செவிமடுக்காமல் பாதக்குரடுகள் சப்தமெடுக்க கைத்தடியை வேகத்தில் ஊன்றி நடைபோட்டி வெளியேறினார் அமைச்சர். இத்துடன் 3ஆம் பாகம் முடிவடைகிறது. அடுத்த பாகத்தில் நமது நந்திபுரத்து நாயகனை சந்திப்போம். இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.